ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாளில் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், மகிமையான காரியங்களை இந்த நாளில் ஆண்டவர் செய்வார். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நம்ம கழித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நம்ம கழித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாமே என் மொழி உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கடந்திட்ட நாட்களில் கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கடந்திட்ட நாட்களில் கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து விட்டாலும் கடலையும் காற்றையும் அதட்டியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அதட்டியம்மை காத்தாரே. அல்லேலூயா. சொல்லுவோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம், என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம், என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், நிறைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், நிறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாமே என் முழு உள்ள
சொல்லுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலுக்கூட நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திர துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்வோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அக்கினி கல்மழையை துதியுங்கள், ஓடுவானி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மழையை துதியுங்கள், ஓடுவானி பெருங்காற்றை துதியுங்கள். துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியாரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியாரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள்.
மகிழ்ந்து துதியுங்கள். நாம் இயேசுவை என்றுமை துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆஹா, துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். துதி கன மகிமை எல்லாம் இயேசுவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆசை மணாளனே ஆமே நிர்வாருமே. ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே. ஆசை மணாளனே ஆமே நிர்வாருமே. ஓசையே ஓ ஓ வேகம் வாருமே. எம் கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. சுத்த பிரகாசமும் துயரின் நீதியும் சித்திர தையலாம் அணிந்தே. சுத்த பிரகாசமும் துயரின் நீதியாம் சித்திர தையலாம் வெள்நாடை அணிந்தே. ஓ ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ ஓ வேகம் வாருமே. எம் கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவர் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறார். பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவர் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறார். ஓ ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்றமகி பெற்ற சபையதோ. குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்ற சபையதோ. ஓ ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ ஓ வேகம் வாருமே. எம் கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி எப்போ நான் காண்பேனோ ஏறுதே. பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே. எப்போ நான் காண்பேனோ பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே. ஓ ஓ ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ ஓ வேகம்
வேகம் வாருமே எம் கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பரிசுத்த ஆவியா மறுரூபமாகியே திரியேக தேவனை செவிக்க நித்தியமா. பரிசுத்த ஆவியா மறுரூபமாகியே சேவிக்க நித்தியமா. ஓ வேகம் மாறுமே எம் கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் மாறுமே எம் கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. எங்களோடு சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆசை மணாளனே ஆசை மணாளனே ஆமே நீர் வாருமே. அவை மணாளியும் ஓசையே ஆசை மணாளனே ஆமே நீர் வாருமே. அழைக்கும் ஓசையே ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே. கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு மனமாய் தேவனை துதிக்க நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து, நம்முடைய ஆத்துமாவுக்கு சரீரத்திற்கு அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு நல்ல பாக்கியத்தையும் நேரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. Thank you. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு
இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். ஓ ஹல்லேலூயா. இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே சொல்லுவோ. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைத்து ஓ நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வா. அவர் செய்த உபகாரங்கள் ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. தெய்வமே அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் இயேசுவே ஒருபோதும் மறவாதே. கள்ளிகை போல் இளமையை புதுப்பிக்கிறார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். ஓ புதுப்பிக்கிறார். நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஓ ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமே ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. 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 அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோக
சமூகத்திலே 2 செட்டைகளால் முகத்தை மூடி 2 செட்டைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஹல்லேலூயா அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமமே உயர்த்தப்படட்டும். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒரே மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே கனத்திற்கு உரியவரே. Thank you Jesus. நன்றி. உன்னதமான கர்த்தரை அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். அவர் ஆராதனைக்கு உரியவர். அவர் ஆராதனைக்கு உரியவர். அவரை அல்லாமல் வேற யாரை ஆராதிக்க முடியும்? அவரே சிறந்தவர். அவரே பெரியவர். அவரை பாத்திர 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 நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை சொல்லுவோம். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. தெய்வமே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குரிய தேவனை ஆராதிக்கவே கூடி வந்திருக்கிறோம். அவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். ஒரு மனமாய்களோடு இணைந்து ஆராதிக்க நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கும். உங்கள் வாழ்வில் அது தங்கி இருக்கும். நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். நீங்கள் வெறுமையாய் இருக்க மாட்டீர்கள். எல்லாம் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். மகிழ்ச்சியோடு கடந்து போவீர்கள். சந்தோஷத்தோடு கடந்து போவீர்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று எழுதியிருக்கிறது. சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட உங்களை அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கனத்தை செலுத்துங்கள். அவர் நல்லவர். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் எவ்வளவு நேர்த்தியாக தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தை கனமணி சொல்லுகிறார். ஆமென். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா?
என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினா, என் உள்ளம் நிறையுதே நன்றியா, என் உள்ளம் உம் அன்பினா, என் உள்ளம் நிறையுதே. அல்லேலூயா 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 நன்றியா, என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினா, என் உள்ளம் நிறையுதே. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். வல்ல பக்கத்தில் நீர் இருக்கும் போது நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ இருக்கும் போது நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா 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 அல்லேலூயா ஹல்லேலூயா 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 அல்லேலூயா நன்றியா, என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினா, என் உள்ளம் நிறையுதே. இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினி, வழியை எல்லாம் செவ்வையாக்கினி, இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினி, வழியை எல்லாம் செவ்வையாக்கினி. என்னை சுற்றிலும் நீர் இருப்பதனால் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ என்னை சுற்றிலும் நீர் இருப்பதனால் நான் கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா 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 நன்றியா, என் உள்ளம் உம் அன்பினா, என் உள்ளம் நிறையுதே. கசந்த வாழ்வை மதுரமாக்கினி, ஆத்துமாவை தினமும் தேற்றினி. கசந்த வாழ்வை மதுரமாக்கினி, ஆத்துமாவை தினமும் தேற்றினி. பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் என்னோடு வருகின்றே, பள்ளத்தாக்கிலும் நான் நடந்தாலும் என்னோடு வருகின்றே. சொல்லுவோம் அல்லேலூயா 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 நன்றியா, என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினா, என் உள்ளம் நிறையுதே நன்றியா, என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினா, என் உள்ளம் நிறையுதே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த அவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும், நம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும், எங்களுக்கு தேவையானவைகளை ஆவியானவர் சொல்லித்தர வேண்டும். கர்த்தருடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் நாம் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். எடுத்து வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம்.
இந்த நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான, நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வார்த்தை. அது இப்படி சொல்லலாம், ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சகரியாவுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தரிசனம், தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இந்த உலகம், தேவனுடைய ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாக வேண்டும், நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும், நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் எனக்கு கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நன்மைகளுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்க்கிற நன்மைகளை இன்றைக்கு ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே எங்கு போனால் நன்மை கிடைக்கும், எந்த மனிதனிடத்தில் போனால், எந்த ஊழியக்காரரிடத்தில் போனால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அறியாதவர்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜனங்கள் நன்மைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கிடைக்கவில்லை, இந்த இடத்துல கிடைக்கவில்லை, அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்கிற நன்மை நமக்கு உண்டாகும் என்று சொல்லி யாரோ ஒருவர் சொன்னார்கள் என்று சொல்லி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஓடி ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். இந்த உலகத்தில் இயேசு இருந்த காலங்களில், இயேசு இருந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்க வந்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் இயேசுவை அருமையானவர்களே அவருடைய வார்த்தைக்கு, உடன்படிக்கைக்கு, உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த ஒரு நபருக்காகிலும் அவர் நன்மை செய்யாமல் இருந்ததில்லை. வேத புஸ்தகத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, இல்லை என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே என்றெல்லாம் யாரெல்லாம் தேடி வந்தார்களோ எல்லாருக்கும் இயேசு என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிற கர்த்தர் தான். வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே சகரியா 1ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நிபந்தனை, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அவர்கள் தங்கள் இருதயத்தின் நினைவின்படி, யோசனையின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க ஒரு நன்மை எதிர்பார்க்கிறாங்க, இதுல இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வரணும், ஒரு அற்புதம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்கள். சகரியா 1ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப ஏற்கனவே கர்த்தர் விரும்புகிற, தேவன் விரும்பாத சில நிலைகளுக்குள் அவர்கள் வாழ்கிறது உண்மை. தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்குள் அவர்கள் இருக்கவில்லை என்பதும் உண்மை. அவர்கள் ஏதோ தங்கள் இஷ்டப்படி, தங்கள் விருப்பத்தின்படி, தங்கள் மனம் போல போக்கில கர்த்தருடைய வழியை விட்டு செம்மையான வழியிலே நடக்க அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நன்மை நமக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கிற நிலையை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், ஆனால் நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, திரும்புங்கள், நன்மை உண்டாகும். திரும்பினால் நன்மை உண்டாகும். வாக்குத்தத்தம் உண்மைதான். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள். அதே தான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார்.
திரும்ப வேண்டிய விதத்தில், திரும்ப வேண்டிய இடத்தில் தேவ ஜனங்கள் திரும்பினால் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பது உண்மை. தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வேண்டும், நன்மைகள் வேண்டும், தெய்வீக விடுதலை வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஏதாகிலும் எனக்கு நடக்க வேண்டும், நான் விரும்புகிற அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்யணுங்கிற விருப்பங்கள், ஆசை எல்லா மனுஷனும் இருக்கே. ஆனால் தேவன் விரும்புகிற பாதையில் மனிதர்கள் நடக்கிறார்களா? தேவன் விரும்புகிற பாதையில ஜனங்கள் நடக்கிறார்களான்னு பார்த்தா இல்லை. அதனால தான் சொல்றாரு, திரும்பு, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். திரும்பினால் நன்மை உண்டாகும். அரணுக்கு திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். எங்கே திரும்ப வேண்டும்? இன்னைக்கு செய்தி அதுதான். நாம் எங்கே திரும்ப வேண்டும்? நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? நம்ம இன்னைக்கு எங்கே திரும்பணும்னு கர்த்தர் விரும்பினார். நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்கள் இதில் திரும்பினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் 2 மடங்காய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திரும்புங்கள், உங்களுக்கு நன்மை செய்வேன். எங்கே திரும்ப வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். கவனிங்க, இந்த வசனத்தில் படிக்கிறோம், நம்ம எங்க திரும்ப வேண்டும் என்று யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ திரும்பினால் உனக்கு நன்மை உண்டாகும். பாருங்க, தன்னுடைய சகோதரனுடைய முகத்திற்கு விலகி, சகோதரனுடைய சவாலுக்கு விலகி, ஏற்கனவே 2 முறை ஏசாவை ஏமாற்றினபடினால் அந்த ஏசாவினுடைய கோபம் யாக்கோபின் மேலே இருக்கிறது. சொல்லுகிறான், என்றைக்காவது ஒரு நாள் நான் உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னு சவால் விடுகிறான். தன் உயிருக்கு பயந்து, தன் வாழ்க்கையில் ஒருவேளை அவன் அதை செய்து விடுவானோ அப்படிங்கிற அவன் பயந்து அங்கே இருந்து அவன் புறப்படுகிறான். பாருங்கள், எதிர்பாராத விதமாக, ஆயத்தம் இல்லாமல் திடீரென்று அந்த இடத்தில் இருந்து அவன் புறப்பட்டு போகிறான். எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்கும். ஏனென்றால் எங்கே போகிறோம், போகிற இடத்தில் எப்படி இருக்கும், போகிற இடத்தில் நன்மை உண்டாகுமா, போகிற இடத்தில் நம்மளை அரவணைப்பாங்களா, போகிற இடத்துல நமக்கு உதவி செய்வாங்களா, ஒன்றும் இல்லை, சாப்பாடாவது கொடுப்பாங்களா, தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்களா, என்னன்னு தெரியலையே. அப்போ பாருங்க, எந்த பிடிமானமும் அவனுக்கு இல்லை. வீட்டில் சொல்கிறாங்க, லாபான் வீட்டுக்கு போ, மாமா வீட்டுக்கு போ, அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார்னு. ஆனால் அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாரா, நமக்கு உதவி செய்வதற்கு அவர் தயாரா? இல்லை, ஒன்றும் தெரியாது. தெரியாத ஒரு நிலையில் அவன் ஒரு மனக்குழப்பத்தோடு, ஒரு மன பதற்றத்தோடு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லித்தானே அவன் திடீரென்று அவன் பிரயாணப்பட்டு போகிறான். அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் அவன் ராத்தங்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அவன் நித்திரை பண்ணினான். கர்த்தர் அவனோட பேசுறாரு. ஏற்கனவே இந்த ஏசாவை விட யாக்கோபின் மேல் தேவனுடைய அன்பும் தேவனுடைய பாசமும் ரொம்ப அருமையா இருக்கு. அவர் சொல்றார், நான் யாக்கோபை சிநேகித்தேன் அப்படிங்கிறார். அப்ப தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒரு தேவனுடைய தெய்வீகமான அன்பு இந்த யாக்கோபுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய பாசம், ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய அன்பு இருக்கு. இப்போ வனாந்திரத்தில் பாருங்க, ராத்தங்க வேண்டிய சூழ்நிலை, அவன் அங்கே தங்கி இருக்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பனம், அருமையாய் கர்த்தர் ஒரு நல்ல சொப்பனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் தெளிவு கிடைக்குது.
குழம்பி வந்த அவனுக்கு, பயந்து வந்த அவனுக்கு, தடுமாற்றத்தோடு வந்த அவனுக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்குது. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் நம்ம குழம்பி இருக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம தடுமாறி இருக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் பதற்றமடைந்தவர்களாக இருக்கிறோமோ, அப்போல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலே, தரிசனங்களினாலே நம்மளுக்கு தெளிவை உண்டு பண்ணுவார். தெளிவு உண்டாகும். கர்த்தர் பேசும்போது ஒரு பயம் நீங்கும். கர்த்தர் பேசும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலை மாறும். கர்த்தர் பேசும்போது குழப்பங்கள் மாறும். இப்போ இவன் வாழ்க்கையில் எதுவுமே தெரியாம அவன் வருகிற நேரத்தில் தேவன் அவனோட பேசுறாரு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு முன்பாக வெளிப்படுகிறது. தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவனே சொல்கிறான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு என்ன அருமையான தரிசனம், எவ்வளவு அருமையான சொப்பனம், எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம், எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசனம், அருமையான தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு இருக்கு. நடக்க போற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு திரும்பி அவன் வீட்டுக்கு, அதான் கர்த்தர்கிட்ட பேசிட்டாரு, அதுதான் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, சரி பரவாயில்லை, எதுக்கு அங்கே போகணும், மறுபடியும் வீட்டுக்கே போகணும், போகாமல் மறுபடியும் போக வேண்டிய இடத்துக்கு போகிறான். நல்லது, வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் கிடைத்தது உண்மை. இப்போ பாருங்க, நேர லாபான் வீட்டுக்கு போயிட்டான். அந்த மாமா, அந்த லாபான் இந்த யாக்கோபை நடத்தின விதம் இருக்கிறது பாருங்க. அவனுக்கு எதுவுமே அங்கே நிரந்தரம் இல்லை. அவன் ஒரு எதிர்பார்ப்போடு போகிறான், ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறான். அவனுடைய இருதயத்தில் ஒரு கலக்கத்தோடு தான் போகிறான். ஆனால் இன்னும் அவன் வாழ்க்கையில் சில கலக்கங்கள் அவனுக்கு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அங்கே போய் அருமையானவர்களே வேலை செய்கிறான், திருமணம் பண்ணுகிறான். பாருங்க, உண்மையில சொல்லப்போனால் அந்த லாபான் வீட்டில் இந்த யாக்கோபுக்கு எந்த விதமான காரியமும் அனுகூலமாக இருக்கவில்லை. ஏதாவது ஒரு காரியமாக இருக்கணும்ல, ஆனால் எதுவும் அவனுக்கான எல்லாமே எதிர்மாறாக இருக்குது. அவனுடைய திருமணம் ஏமாற்றப்படுகிறான். அங்கே பாருங்க, அவனுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். எதை அவன் நினைத்து கொண்டு போனானோ அதற்கு மாறான காரியம் அங்கே நடக்கிறது. எதை அவன் எதிர்பார்த்து போகிறானோ அதற்கு எதிரான காரியம் அங்கே சம்பவிக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, உழைக்கிறான், வேலை செய்கிறான். நான் சொல்லுகிறேன், பிரயோஜனம் இல்லாத இடத்துல அவன் உழைத்து கொண்டே இருக்கிறான். அன்பு இருந்துச்சா? தன்னுடைய மருமகன் தானே, தன் பிள்ளைகளை கவனிக்கிறானே, இவனுக்கு ஏதாவது ஒரு அடைக்கலம் கொடுப்போமே அப்படின்னு நினைச்சாரா? இல்லை. 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்படுகிறது. எப்படியெல்லாம் அவனை கஷ்டப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் அவரை கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒரு கட்டத்தில் யாக்கோபுக்கு மன உளைச்சலே ஆகிறது. என்னடா வீட்டில் தான் அப்படி இருந்தா வந்த இடத்துலையுமா அப்படி இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற இடம், சில நேரத்தில் போகிற குடும்பம் எப்படியோ இருக்கும் என்று எதிர்பார்த்து, எப்படியோ வாழலாம் என்று எதிர்பார்த்து, எப்படியோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எதிர்பார்த்து போன இடத்தில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க, அங்கே போனால் எல்லாம் சரியாயிரும், அந்த வீட்டுக்கு போனால் நம்ம சரியாயிடலாம், அங்கே எல்லாம் நமக்கு சரியாயிரும், அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, உதவி செய்வாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, இதெல்லாம் உன் கனவாக இருந்திருக்கும். ஆனால் நீ போய் சேர்ந்த இடத்துல உனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே உனக்கு அனுகூலம் இல்லை, எதுவுமே உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எதிலுமே உனக்கு சந்தோஷம் இல்லை. நீ போய் சேர்ந்த இடத்துல எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. இப்போ நீ நினைக்கிறாய், ஏன் ஆண்டவரே நீங்கள் கொண்டு வந்தீர், எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படி அனுமதித்தீர், ஏன் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரை இப்படி நடக்குது, ஐயோ நான் என்னமோ நினச்சிக்கிட்டுலாம் நான் வந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி சம்பவித்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் இந்த வனாந்திரத்தில் யார் அவனை கைவிட்டு போனாலும், யார் அவனுக்கு துணை செய்யாமல் போனாலும், யார் அவனுக்கு துணை நிற்காமல் போனாலும், பரலோகத்தின் தேவன் யாக்கோபுக்கு துணையாக இருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு துணையாக இருந்தார். நான் சொல்லுகிறேன், யாரும் உன்னை மதிக்கலையா, யாருமே உன்னை நேசிக்கலையா, யாருமே உன் மேலே அன்பு கூறலையா, உன் வாழ்க்கையில் எல்லாமே எதை செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறாங்களா,
ஆமென். எதுவுமே உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் இல்லை நீ நினைக்கிறியா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உன் கூட இருக்கிற ஆண்டவர் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னை அழைத்தவர் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னை ரட்சித்தவர் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னை கொண்டு போன ஆண்டவர் உன்னை விட்டு விலகவில்லை. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் அவர் சந்திக்க செய்வார். உன் வாழ்க்கையில் அதை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார். மறந்து போகாதிருங்கள். ஒருவேளை சில வருத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் உனக்கு கூட தான் பார்க்கிறேன். சில சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். சில சந்தர்ப்பங்களை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். இப்படியே உன்னுடைய வாழ்க்கை அமைந்து விடாது. உன் வாழ்க்கையினுடைய நிலைகள் இப்படியே இருந்து விடாது. ஒரு அற்புதமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அது. ஆண்டவர் உங்களோடு திட்டமாக இந்த நாளிலே பேசுகிறதை நான் உணர்கிறேன். தேவனுடைய வார்த்தை உண்மையானது, சத்தியமானது. பாருங்கள், இந்த யாக்கோபு அம்மா வீட்டில் போய் இத்தனை காலங்கள் தங்கி இருந்தும் பாருங்க, அந்த இடத்துல உழைத்தும் வேலை செஞ்சும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படி சொல்லலாம், அந்த மாமனார் இவனை மதிக்கவே இல்லை. கவனிங்க, காலங்கள் உருண்டு போகிறது, காலங்கள் கடந்து போகிறது. அவன் இருதயத்திலே பலவிதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன இடத்துல மதிப்பு இல்லை தான், போன இடத்துல ஏளனம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல மாற்றங்கள் தான். இப்படியெல்லாம் இருக்கும் நான் நினைக்கலையே, அப்படின்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேனே, வேற எங்கேயாவது போயிருப்பேனே, அப்படி கூட நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவன் சில ஆண்டுகள் தன் வாழ்க்கையிலே அவன் கடந்து போகிறான். ஒரு நாள் கர்த்தர் சொல்கிறாரு, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறியப்பா, நிம்மதி இல்லைன்னு சொல்கிறியப்பா, நான் ஏமாற்றப்பட்டு நிற்கிறேன், நான் உழைத்து கடினமாக உழைத்தும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே, பிரயோஜனம் இல்லாத இடத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, உழைச்சிக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிறியே, நீ ஒரு காரியம் செய். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு திரும்பு. ஆமென். நீ பெத்தேலுக்கு திரும்பு. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், அது உனக்கு தரிசனமான இடம். நான் அன்னைக்கு ஒரு நாள் நீ இப்படி கடந்து வரும் பொழுது உன்னை சந்தித்த நான் அந்த இடத்துக்கு பெத்தேல் பேர் வச்சியே, இது தேவனுடைய வீடுன்னு சொன்னியே, இது எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொன்னியே, நான் உன் கூட நான் பேசினேனே, நீ ஒன்று பண்ணு, நீயும் உன் கூட இருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு அந்த பெத்தேலுக்கு திரும்பு அப்படிங்கிறாரு. இந்த அருமையான நாளிலே உனக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாய் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மைகள் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். சில விஷயத்தில் விடுதலை இல்லை, சில விஷயத்தில் வாழ்க்கையில் நன்மை இல்லை, சில காரியத்தில் குழப்பம், சில காரியத்தில் தடுமாற்றங்கள். ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றப்படுகிற காலம் வருது. ஆனால் நீ ஒன்று செய், நீ திரும்பு, பெத்தேலுக்கு திரும்பு. அவன் தன் குடும்பத்தாரை எல்லாரையும் அழைத்து ஆண்டு சொல்றார், உனக்கு தரிசனமான இடம் அது, நான் உன்னை சந்தித்த இடம். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை சந்தித்த இடத்திற்கு நீ திரும்புவாயானால் இரட்டிப்பான நன்மையினால் நான் உன்னை அனுப்புவேன், நான் உன்னை நிரப்புவேன். அரணுக்கு திரும்புங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், உனக்கு நான் நன்மை செய்வேன். நீ எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறாய், நீ எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ எப்படியோ நடந்து கொண்டிருக்கிறாய், நன்மை நடக்கலை. உலகம் நன்மை செய்யாதுங்க. நீ எதிர்பார்க்கிற நன்மை உலகத்துக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியாதுங்க. நன்மை செய்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். உலகம் நமக்கு தீமை செய்யுது, உலகம் நமக்கு தீமையான காரியங்களை செய்ய யோசிக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் தீமையையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சொல்லுகிறேன், எங்கே திரும்பணும்? உன்னை சந்தித்த இடத்திற்கு திரும்பு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகாதா? என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை உண்டாகாதா? என் பிள்ளைக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா என்று நீண்ட நாட்களாக ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்களா? உன்னை சந்தித்த தேவனிடத்தில் திரும்பு.
தரிசனமான தேவனிடத்தில் திரும்பு. ஆமென். வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த இடத்திற்கு திரும்பு. ஆமென். உனக்கு நல்ல சொப்பனங்களை கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனா உடன்படிக்கை பண்ணினாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு தத்துவம். அதாவது உடன்படிக்கை பண்ணார, உன்னை சந்திச்சார்ல ஒரு இடம், உனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தார்ல ஒரு இடம், உன்னோட பேசினார் அல்லவா ஒரு இடம். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் வாழணுமா சாகணுமான்னு நினச்சி, ஆமென், நீ தேவ சமூகத்தில் ஒரு இடத்த போனியே, உன்னை ஒரு இடத்துல சந்திச்சார் அல்லவா, அது தேவனுடைய வீடு. உன்னை சந்தித்த தேவனுடைய சபை, உன் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதிக்க ஆமென் கொண்டு வந்த தேவனுடைய சபை. இன்னைக்கு தேவனுடைய சபையை மறந்துட்டு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை மறந்துட்டு, நன்மை பெற்ற இடத்தை மறந்துட்டு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே போனால் நடந்துரும், இங்கே போனால் நடந்துரும், அந்த ஊழியக்காரரிடத்தில் போனால், அந்த பெரிய சபைக்கு போனால் நடந்துரும். ஐயா, நீ எங்கே போனாலும் அவர் தான் நன்மை செய்யணும். சில ஆசீர்வாதத்தின் தடை என்ன தெரியுமா? தெய்வம் அல்ல, நம்ம தான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலை. ஆமென். நம்மை சந்தித்த இடத்துல இருக்கலை, நம்மளை ஆசீர்வதித்த இடத்துல இருக்கலை. எப்படி இருந்தீங்க உங்கள் வாழ்க்கையில்? தேவனை தேடி வரும்போது எப்படி இருந்தீங்க? ஆமென். இன்றைக்கு எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்த பொழுது இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? நம்ம என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கணும்னா, உனக்கு உண்டாகணும்னா, உன்னை சந்தித்த பெத்தேலுக்கு போ. நீ திரும்பு, ஆண்டுடைய சமூகத்தில் பெத்தேலுக்கு திரும்பு. யோசித்து பாருங்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் தடைகள் யார்? நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தின் தடைகள் யார்? ஒன்றுமில்லாத காலங்களில், ஒன்றுமில்லாத நேரங்களில், அருமையானவர்களை தொய்ந்து போன காலங்களில், நெருக்கப்பட்ட காலங்களில், ஆமென், நம்ம வியாதிப்பட்ட காலங்களில், ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் உடைந்து போன காலங்களில் நம்மை சந்தித்த தேவன், நம்மை சந்தித்த சபை, நமக்காக ஜெபித்த சபை, நம்முடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்ற சபையை, பெத்தேலை மறந்துவிட்டோம். தவறை பண்ணாதுங்க. அரணுக்கு திரும்புங்கள், பெத்தேலுக்கு திரும்பு. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றாரு, திரும்பு வா, நீ எதிர்பார்க்கிற நன்மையை நான் செய்வேன், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நான் செய்வேன். ஒருவேளை ஆமென் கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு உங்களோடு ஆவியானவர் பேசுகிற சில வார்த்தைகள் உங்களுக்கு பிரியப்படாமல் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையினுடைய நிலைகளை என்னைக்கு மாற்றிக்கிடுறோமோ அன்னைக்கு தாங்க கர்த்தர் கிரியை செய்வார். அன்னைக்கு தான் தேவனுடைய அற்புதங்களை காண்போம். ஆமென். சந்தித்த இடத்திற்கு திரும்பு, நான் உன்னை நன்மையினால் நிரப்புவேன். திரும்பினால் உனக்கு நன்மை உண்டாகும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். உங்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கு, உங்கள் மேல் அவருடைய இரக்கம் இருக்கு, உங்கள் மேல் அவருடைய பிரசன்னம் இருக்கு. உங்களை தயவாக கர்த்தர் நடத்துகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஊழியம் பெருசாக இருக்கு, அவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்க ஊழியம் அப்படி ஆர்ப்பாட்டமாக இருக்கு, அங்கே ஆராதனை நல்லா இருக்கு. கஷ்டப்பட்ட காலங்களிலே, நெருக்கப்பட்ட காலங்களிலே உனக்கு ஆராதனை அப்போ தெரியல. அப்போ இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு, அப்போ இது மகிழ்ச்சியாக இருந்தது. யோசித்து பாருங்கள். திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையினால் நான் உங்களை நிரப்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத்தான் சத்துரு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத்தான் திசை திருப்பி கொண்டிருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மேல் தான் கவனமாய் இருக்கலாம். அவன் எவ்வளவு கவனமாய் இருக்கிறான், அதைவிட நம்ம எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். திரும்பினால் நீ எதிர்பார்க்கிற நன்மை உனக்கு உண்டாகும். சந்தித்த, தரிசனமான, ஆசீர்வதித்த, மகிழ்ச்சியாக்கின, உன்னோடு பேசின இடத்தை ஒரு நாளும் மறக்காத. நீ அப்படி மறந்து போனால் அது உன் வாழ்க்கையிலே நன்மை இழந்து நிற்பாய். இரண்டாவது, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம படிக்கும் பொழுது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான்.
அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் திரும்பினான். ஆமென். தகப்பனிடத்தில் திரும்பினான். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரோனுக்கு திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையினால் நான் உன்னை நிரப்புவேன். இரண்டாவது, தகப்பன் வீட்டிற்கு திரும்பு. கவனிங்கள், இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்தது தானே, எல்லாருக்குமே அறிமுகமானது தானே. ஒரு தகப்பன் வீட்டில் இருந்து 2 குமாரர்களில் ஒருவன் தன் வீட்டிலே சண்டையிட்டு கொண்டு தூர தேசத்திற்கு போய் உலகத்தோடு அவன் இணைந்து கொண்டு தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்கிற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இதிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்துட்டு நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன பாருங்கள். அவன் தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் செலவழித்து ஊதாரியாய் ஜீவனம் பண்ணி அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு விலகி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். கூட இருக்கிறவங்க சரியில்லை, கூட இருக்கிறவங்களாம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். இவனை வச்சே எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் இல்லைங்கிற போது இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட அவன் சாப்பாட்டுக்கு அவனுக்கு கிடைக்கல, வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து தகப்பன் வீட்டை நோக்கி. கவனிங்க, அப்போ இவன் இங்கே ஒரு திரும்புதல் இருக்கு, இங்கே ஒரு திரும்புதல் இருக்கு. நன்மை வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல பாதுகாப்பு வேணும். தனித்து விடப்பட்டு விட்டான், தூக்கி எறியப்பட்டான். நண்பர்களாலே, கூட இருந்தவர்களாலே, இவனுக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தனிமையாக்கப்பட்டான். நான் சொல்கிறேன், தள்ளப்பட்டவனாக இருந்தான், தனிமையாக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் பாருங்கள், எதுவுமே அனுபவிப்பதற்கு தகுதி இல்லாதவனாக இருந்தான். தகுதி இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, ஒரு நேரம் சாப்பாட்டு கூட வழி இல்லை, தகுதி இல்லை, பெற்றுக்கொள்வதற்கு எந்த வழியும் இல்லை. ஆனால் அவனுக்குள்ள ஒரு உணர்வு, எங்கள் அப்பா வீட்டில் நன்மை இருக்குது, எங்கள் அப்பா வீட்டில் ஆசீர்வாதம் இருக்குது, எங்கள் அப்பா வீடு எவ்வளோ ஆசீர்வாதமான வீடு தெரியுமா, எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ சுதந்திரம் தெரியுமா, எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளவு நன்மை தெரியுமா. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டை நோக்கி போகிறேன். திரும்பினான். அப்போ தான் அந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வச்சிருக்கிறாங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கொளுத்த கன்றுகளை எல்லாம் அடித்து எல்லாரும் சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறாரு. நான் சொல்லுகிறேன், எப்போ தகப்பன் வீட்டிற்கு திரும்பினானோ அப்பொழுது அந்த வீட்டிலே அவனுக்கு நன்மை கிடைத்தது. சந்தித்த தேவனிடத்தில் திரும்பினால் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். தகப்பன் வீட்டிற்கு திரும்பினால் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், நம்ம எங்கே இருக்கிறோம்? யாருடைய பேச்சையோ கேட்டுட்டு, யார் சொல்கிறதையோ கேட்டுட்டு, அருமையான கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், தேவ மனிதனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், சுயமாய் நம்ம இஷ்டப்படி யாரோ ஒருத்தர் நமக்கு இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி கர்த்தரை விட்டு விலகி போயிட்டு எல்லாமே இப்போ தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை நம்மக்கிட்ட இல்லை, பிரச்சனை அங்கே. கவனிங்க, இப்போ அவனுக்கு எதை பார்த்தாலும் பிரச்சனையாக தெரியுது. அவனுக்கு எதை பார்த்தாலும் இப்போ பாருங்கள் இருட்டாக தான் தெரியுது. வெளிச்சத்தை அவன் பார்க்க முடியும். ஏன்னா அவன் பின்மாறி போயிட்டான். அவன் இருளுக்குள்ளே போயிட்டான், அவன் பாவத்துக்குள்ளே போயிட்டான், அவன் கீழ்ப்படியாமை போயிட்டான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு உணர்வு வந்தது, ஒரு நாள் அவன் இருதயம் உணர்வடைந்தது. திரும்பினான் தகப்பன் வீட்டை நோக்கி. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், தகப்பன் வீட்டிற்கு திரும்பினால் உனக்கு நன்மை உண்டாகும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்.
சில ஆசீர்வாதங்கள் தாமதம், சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போயிற்று, சில ஆசீர்வாதங்கள் இழந்து நிற்கிறோம், சில நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்துவிட்டால் கர்த்தர் செய்வதற்கு தாமதிக்க மாட்டார். அதை சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த வீட்டில் பாருங்க. திரும்பினான் சந்தோஷப்பட்டார்கள். அடுத்து சொல்லுகிறேன், மூன்றாவது எங்க திரும்பணும்? தேவனுடைய சித்தத்திற்கு திரும்பு. தேவனுடைய சித்தத்திற்கு திரும்பு. யாரு? யோனா. கர்த்தர் அவனை கொண்டு போக வேண்டிய ஒரு பாதை, அவனை அனுப்ப வேண்டிய ஒரு வழி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி போக வேண்டிய பிரயாணத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி, நினிவேக்கு போ, இடத்துக்கு போ, அந்த நினிவேல போய் பிரசங்கம் பண்ணு, நான் சொல்றதை சொல்லு, நான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பின பொழுது அவன் என்ன செய்கிறான்? விலகி, தேவனுடைய சத்தத்திற்கு விலகி, தேவனுடைய சித்தத்திற்கு விலகி, தேவனுடைய திட்டத்திற்கு விலகி, இல்லை நான் போறது தான் சரி, நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னு துணிச்சலோடு போகிறான். இது தெரியாம சில நேரத்தில் அறியாமல் போறது இருக்கும். ஆனால் இவன் தெரிஞ்சே போறான். இல்லை அப்படிலாம் போக முடியாது, தெரிஞ்சே போறான். கவனிங்க, கர்த்தர் அதை அனுமதிச்சாரு. ஆனால் நடுக்கடலில் வந்த பொழுதுதான் கர்த்தர் அதை காண்பித்து கொடுத்தாரு. ஆனால் அவன் உணர்வடைகிறான். மீனின் வயிற்றுக்குள்ளே நெருக்கப்பட்டிருந்த பொழுது உணர்வடைகிறான். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறான், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கரெக்டாக செஞ்சிருவார். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இது சரியாயிரும்னு, அவன் சொல்கிறான் இல்லை, அது தேவ சித்தத்துக்கு விலகி போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சரியான நேரத்தில் கரெக்டாக செஞ்சிருவாருங்கிறான். நான் சொல்கிறேன், போக மாட்டேன், தேவ சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி போனவனை மறுபடியும் அதே இடத்திற்கு தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய வச்சார் பாருங்க. இப்போ அவன் தீர்மானம் பண்ணியிருப்பான். எப்பொழுது? அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்த பொழுது தீர்மானம் பண்ணியிருப்பான், எப்படியும் நம்மளை கொல்ல மாட்டார், சாக மாட்டோம், நம்மளை எப்படியும் வெளியே கொண்டு போய் இது தள்ளிரும். ஆனால் கண்டிப்பாக அவர் சொன்ன இடத்துக்கு போய்தான் ஆகணும், அவர் சொன்ன பிரசங்கத்தை பண்ணி தான் ஆகணும். ஒரு யோனா தவறு செய்யும்போது, ஒரு யோனா கர்த்தரை விட்டு விலகி போகும்போது, ஒரு யோனா தேவ சித்தத்துக்கு விலகி போகும்போது, நீ போ, தேவையில்லை, எனக்கு ஆளா இல்லை, எனக்கு நபரா இல்லை, உன்னை விட சூப்பர்மேன் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்துவேன்னு நினைக்கிறவர் அல்ல. பைபிள் அப்படி எங்கேயுமே இல்லை. ஒரு மோசையை பாருங்க, ஆகாதுங்க, முடியாதுங்கிறான், வரமாட்டேங்கிறான், பேச தெரியாதுங்கிறான், நான் தகுதி இல்லைங்க, அப்படின்னா போப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அவர் சொல்கிறாரு, பேச தெரியாதவன் தான் வேணுங்கிறாரு, தகுதி இல்லாதவன் தான் வேணுங்கிறாரு. மொத்தத்தில் சொன்னார், எவனும் தேவையில்லை, மோசே நீ தான் தேவைங்கிறார். இது தேவனுடைய திட்டம். கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகும்போது, தேவ சித்தத்தை விட்டு விலகி போகும் பொழுது நீ போ அப்படின்னு அவர் விடுகிறவர் அல்ல. அந்த தேவ சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் எதையோ ஒரு பாதையை அனுபவிக்க வைத்து, ஏதோ ஒரு சூழ்நிலை அனுப்பி நம்மளை சரிப்படுத்த விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவருடைய அன்பு இரக்கமும் அவர் நம்மை வைத்த அழைப்பும் பெரிதாக இருக்கிறது. அதை மாற்றவே முடியாது. இப்போ திரும்பினான். போக வேண்டாம் என்று நினைத்த இடத்திற்கு இதுதான் தேவ சித்தம் என்று மறுபடியும் அவன் நினிவேக்கு திரும்பினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நன்மை காத்திருக்கு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நீ எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? திரும்ப வேண்டியது நம்முடைய கடமை, நன்மை செய்ய வேண்டியது ஆண்டவருடைய கடமை. நீ திரும்பினால் நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். சந்தித்த இடத்திற்கு திரும்பு, தகப்பன் வீட்டிற்கு திரும்பு, தேவ சித்தத்திற்கு திரும்பு, தேவ சத்தம் கேட்டு திரும்பு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மையினால நான் உன்னை நிரப்ப போறேன். ஆமென். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறேன். இதுவரைக்கும் கைகூடலையா? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கலையா? இதுவரைக்கும் எதிர்பார்த்தது கிடைக்கலையா? இதுவரைக்கும் ஜெபம் பண்ணது வாய்க்கலையா? இதுவரைக்கும் பிரயாசப்பட்டது இல்லாமல் போயிட்டா? இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிந்து பார்ப்போம், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பார்ப்போம், கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து பார்ப்போம். கர்த்தர் செய்வதற்கு உண்மை உள்ளவர். ஆமென். நன்மையினாலே நிரப்புவார். நாம் ஜெபிக்க போகிறோம்.
இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக, ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டதற்காக, தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய வசனத்திற்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, உங்கள் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கி வருவதாக இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆமென். திரும்புங்கள், நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். நாங்கள் திரும்ப வேண்டிய இடத்திற்கு திரும்ப வேண்டிய அனுபவத்திற்கு திரும்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தேவனுடைய நன்மை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை உடைத்து போடும், அனுகூலங்களை உண்டு பண்ணி கொடும், ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும், எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளை கொடும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் என்று நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.